ஹாய் ஹலோ வணக்கம். நான் சம்பத் பேசுறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சிவாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு டே 17க்கான கிளாஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் 2 வார்த்தை கேட்பேன். அதுக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை சொல்லட்டுமா? ஓகே. 2 வார்த்தை நான் சொல்றேன். அதுக்கு நீங்க சரியான பதில் சொல்லுங்க. சரிங்களா? அப்பா, அவங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இருந்தேன்டா. அவங்ககிட்ட நான் ஃபோன்ல பேசிக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு அவன் உடனே செம கோவத்துல உடனே ஃபோனை வச்சுட்டான். கோவத்திலேயே அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான். அப்படின்னும் போது எப்படி சொல்லுவீங்க? அதாவது கோவமா இருக்கும்போதே அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்தது 2வது. ச்சே, அவன் அப்படி ஃபோனை கட் பண்ணான்ல, அவன் ஏன் தெரியுமா கட் பண்ணான்? அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் பார்க்கல, அவனை போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் கோவத்துல இருந்தான். நான் அவனை போய் பார்த்துருக்கணும்ல, நான் அவனை போயிட்டு பார்த்துருக்கணும்ல அப்படின்ற வார்த்தையை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? சரிங்களா? இந்த 2 வார்த்தைக்கும் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு பதில் சொல்லுங்க. இல்லைன்னா வீடியோல லாஸ்ட்ல இதுக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. கிளாஸ் போலாமா? ஓகே, போலாம். ஓகே. அப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வார்த்தை. அதாவது ஃபோன் கன்வர்சேஷன். ஃபோன்ல நம்ம பேசும்போது என்னென்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்? இன்னொரு சைடுல இருக்கவங்கள்ட்ட பேசும்போது நம்ம என்னென்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்றோம்? அப்படிதான் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சென்டென்ஸ் பாருங்க. மே ஐ நோ ஹூ இஸ் காலிங். ஃபோன் எடுக்கிறீங்க. ஏதோ ஃபோன் வருது. அப்போ ஃபோன் எடுத்து அட்டன் பண்றீங்க. யாருங்க பேசுறது? நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு கேட்கும்போது, மே ஐ நோ ஹூ இஸ் காலிங். யார் ஃபோன் பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கான வார்த்தை தான் மே நோ ஹூ இஸ் காலிங். அப்ப அந்த சைட்ல என்ன சொல்லுவாங்க? வேற ஒண்ணும் இல்லைங்க, நான் தான் சம்பத் பேசுறேன் அப்படின்னும் போது, திஸ் இஸ் சம்பத் ஸ்பீக்கிங். இந்த இடத்துல யாரு பேசுறீங்களோ அவங்களோட பேரை நீங்க போட்டுக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா, மே நோ ஹூ இஸ் காலிங். யார் கால் பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மே நோன்னா தெரிஞ்சுக்கலாமா? ஹூஸ் காலிங்னா யார் பண்றாங்க, யார் பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யார் ஃபோன் பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வேற ஒண்ணும் இல்லைங்க, திஸ் இஸ் சம்பத் ஸ்பீக்கிங் அப்படின்னா, ஹாய் திஸ் இஸ் சம்பத் ஸ்பீக்கிங், நான் தான் சம்பத் பேசுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. ஓகேங்களா? ஓகே. ஓகே, எங்க பாருங்க. அப்போ இஸ் தேர் இஸ் தேர் எனிபடி இஸ் தேர் எனிபடி யாராச்சும் இருக்கீங்களா? இஸ் தேர் எனிபடி அப்படின்னு கேட்கும்போது, இஸ் தேர் எனிபடினா யாராவது இருக்கீங்களான்னு அர்த்தம். போனை எடுத்துட்டு ரொம்ப நேரமா போன் பேசவே இல்லை, அப்படி சைலண்டாவே இருக்கீங்களா? அப்ப கேட்பீங்கல்ல, யாருங்க, யாராச்சும் இருக்கீங்களா? இஸ் தேர் எனிபடி இஸ் தேர் எனிபடி ஓவர் தேர் அப்படின்னா யாராச்சும் அங்க இருக்கீங்களா? இல்ல இஸ் தேர் எனிபடினா யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இது பாருங்க. அடுத்து இது என்ன வார்த்தை? கேன் ஐ ஸ்பீக் டு ரவி. கேன் ஐ ஸ்பீக் டு ரவி அப்படின்னும் போது, நான் ரவி கிட்ட பேசலாமா? இல்ல ரவி எடுத்துலாம். நான் சம்பத் கிட்ட பேசலாமான்னா, கேன் ஐ ஸ்பீக் டு சம்பத் அப்படின்னு கேட்கும்போது, நான் சம்பத் கிட்ட பேசலாமா? இல்ல நீங்க யாருக்கிட்ட பேசணுமோ அவங்க பேரை அங்க போட்டுக்கங்க. சரிங்களா? அப்போ கேன் ஐ ஸ்பீக் டு சம்பத் அப்படின்னா சம்பத் கிட்ட பேசலாமா? இல்ல கேன் ஐ ஸ்பீக் டு மகேஷ்னா மகேஷ் கிட்ட பேசலாமா? இல்ல கேன் ஐ ஸ்பீக் டு விஷால் அப்படின்னா விஷால்கிட்ட பேசலாமா? இல்ல கேன் ஐ ஸ்பீக் டு காஜல் அப்படின்னா காஜல்கிட்ட பேசலாமா? ஓகேங்களா? புரியுதா? ஓகே. அப்போ கேன் ஐ ஸ்பீக் டு அப்படின்னா பேசலாமா, பேச முடியுமா அப்படின்னு அர்த்தம். யாருகிட்ட? இல்லைன்னா கேன் ஐ ஸ்பீக் டு அவர் ஃபாதர். நம்ம அப்பா கிட்ட பேச முடியுமா? நோ. நம்ம அப்பா கிட்ட இப்போ பேச முடியுமா? கேன் ஐ ஸ்பீக் டு அவர் ஃபாதர் நவ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ கேன் ஐ ஸ்பீக் டுனா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஓகே. அப்போ மேலும் ஹூ இஸ் காலிங், யார் பேசுறீங்க? திஸ் இஸ் சம்பத், நான் தாங்க சம்பத் பேசுறேன். திஸ் இஸ் சம்பத் ஸ்பீக்கிங். அடுத்தது, இஸ் தேர் எனிபடி ஓவர் தேர், அங்க யாராச்சும் இருக்கீங்களா? அப்போ யாரும் அட்டன் பண்றாங்க. அப்போ கேன் ஐ ஸ்பீக் டு சம்பத், சம்பத் கிட்ட பேசுறீங்களா? சாரி, நான் சம்பத் கிட்ட பேசலாமா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அப்ப சம்பத் இருந்தாங்கன்னா, ஓகே ஐ எம் சம்பத் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நீங்க தயவு செஞ்சு நீங்க யாருங்க அப்படின்னு கேட்கறது பதிலா, இல்ல தயவு செஞ்சு நான் சம்பத் இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ப்ளீஸ் கிவ் த ஃபோன் டு ஹிம் அப்படின்னா அவங்ககிட்ட போனை கொடுங்க. இந்த ஹிம்ன்றது அவனே அப்படின்னு குறிக்கக்கூடிய வார்த்தை. ஹிம்னா அவனை.
இல்ல அவனிடம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ப்ளீஸ் கிவ் த ஃபோன் டு ஹிம் அப்படின்னா அவங்ககிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு அர்த்தம். இதே இடத்துல நீங்க ஹிம் எடுத்துட்டு சம்பத்னு போட்டுக்கலாம். பேரை உங்க பேர் கூட போட்டுக்கலாம். உங்க பேர் என்னவோ. அப்போ ப்ளீஸ் கிவ் ஹிம் த ஃபோன் டு சம்பத். ப்ளீஸ் கிவ் த ஃபோன் சம்பத். சம்பத்திட்ட ஃபோன் கொடுக்க முடியுமா? சாரி சம்பத்திட்ட ஃபோன் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, அப்ப இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்தது பாருங்க. இஸ் நாட் ஹியர் நவ். இப்போ அவங்க இங்க இல்லைங்க. இல்லைன்னா இப்போ இல்லைன்றதுக்கு பதிலாக ஹி இஸ் நாட் ஹியர் அப்படின்னா அவருங்க இல்லை. சம்பத் இருக்காரா? ப்ளீஸ் சம்பத்திட்ட ஃபோன் கொடுக்க முடியுமா? ப்ளீஸ் கிவ் த ஃபோன் டு சம்பத் அப்படின்னும் போது, இல்ல ப்ளீஸ் கிவ் த ஃபோன் டு ஹிம் அப்படின்னா அவங்ககிட்ட ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப என்ன சொல்றாங்க? இல்ல அவருங்க இல்லைங்க. இஸ் நாட் ஹியர். அவருங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அடுத்தது, ஓ அவர் இல்லையா அப்படின்னு என்ன சொல்லுங்க? எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. ப்ளீஸ் டெல் ஹிம் டு கால் மீ. அவர் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ப்ளீஸ் டெல் ஹிம் டு கால் மீ அப்படின்னா அவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு கால் பண்ண சொல்லி அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரிங்க சொல்றேன். ஹி வில் கால் யூ லேட்டர். அவர் உங்களுக்கு வந்து அப்புறமா கால் பண்ணுவாரு அப்படின்னு அர்த்தம். அவரு உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுவாரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்படியா? சரி, ஓகே, ஐ வில் கெட் பேக் டு யூ அப்படின்னா நான் உங்களுக்கு திரும்ப கூப்பிடுறேங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நான் உங்களுக்கு திரும்ப கூப்பிடுறேன். இப்போ கெட் பேக் அப்படின்ற ஒரு வார்த்தை என்னத்தை குறிக்குதுன்னா ஃப்ரேசல் வெர்பு. ஃப்ரேசல் வெர்பு. கெட் பேக்னா ஃப்ரேசல் வெர்பு. அந்த வார்த்தை எதை சொல்லுதுன்னா திரும்பி வருதலை பற்றி பேசக்கூடியது. உதாரணத்துக்கு, நீங்க உங்ககிட்ட ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்றீங்க. நீங்க ஒரு உங்களை தேடி ஏதோ ஒரு ஃபைலுக்காக ஒருத்தவங்க தேடி உங்களை தேடி வராங்க. அப்ப சொல்றாங்க, ஃபைல் தேடி வரும்போது அப்ப சொல்றாங்க, என்னங்க அந்த ஃபைல் ஏதாவது கிடைச்சதா, ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? நான் தேடி பார்த்தேங்க, பட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் திரும்பி வரேன், திரும்பி வந்து உங்களுக்கு தகவல் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அப்போ ஐ கெட் பேக் டு யூ அப்படின்னு அர்த்தம். திரும்பி வர்றேன். அதை எடுத்துட்டு அந்த தகவலை சேமிச்சுட்டு, அப்போ ஐ வில் கெட் பேக் டு யூனா நான் திரும்பி வரேன். இதை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது ஐ வில் கெட் பேக் டு யூனா ஓகே நான் திரும்பி கூப்பிடுறேன்னு அர்த்தம். அந்த அந்த தகவல்லாம் கிடைச்சுதா? இல்லைங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அதெல்லாம் எடுத்துட்டு வரேன், இந்த தகவல்லாம் என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் கெட் பேக் டு யூ அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அப்ப இன்னொரு சென்டென்ஸ் இங்க. அப்ப இன்னொரு சென்டென்ஸ், கேன் ஐ கால் பேக் டு யூ அப்படின்னா நான் உங்களுக்கு திரும்பி ஃபோன் பண்ணட்டுமா? நான் உங்களுக்கு திரும்பி ஃபோன் பண்ண முடியுமா? கேன் ஐ கால் பேக் டு யூ அப்படின்னா நான் உங்களுக்கு திரும்பி கால் பண்ண முடியுமா அப்படின்னு அர்த்தம். ஐ வில் கெட் பேக் டு யூனா ஓகே நான் உங்களுக்கு திரும்பி கூப்பிடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஹி வில் கால் யூ லேட்டர் அப்படின்னா அவங்களுக்கு திரும்பி கூப்பிடுவாங்க. ஹி இஸ் நாட் ஹியர் நவ். ஸோ அவங்களுக்கு திரும்பி கூப்பிடுவாங்க. ஹி வில் கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லுது. இங்க பாருங்க, கேன் ஐ கால் யூ பேக் டு யூ அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா கேன் ஐ கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். கேன் ஐ கால் யூ லேட்டர் அப்படின்னா நான் உங்களுக்கு திரும்பி கூப்பிடலாமா, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கூப்பிட்டுமா அப்படின்னு சொல்லுவேன்ல. கேன் ஐ கால் யூ லேட்டர் அப்படின்னா திரும்பி நான் கூப்பிட்டுமா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. அப்படிங்களா? நீங்க என்ன சொல்றதுன்னே புரியலங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்றீங்க எனக்கு புரியவே இல்லை, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கன்னும் போது ஐ கேனாட் ஹியர் யூ. நீங்க சொல்றது எனக்கு புரியலங்க. ஸ்பீக் லவுட்லி. ஸ்பீக் லவுட்லினா கொஞ்சம் சத்தமா பேசுங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்பீக் ஸ்லோலினா ஏங்க இவ்வளோ வேகமா பேசுறீங்க, கொஞ்சம் ஸ்லோவா பேசுங்க. ஸ்பீக் ஸ்லோலினா கொஞ்சம் ஸ்லோவா பேசுங்க. அப்ப என்ன சொல்றாரு? ஐ கேனாட் ஹியர் யூனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, என்னால கேட்க முடியல. ஐ கேனாட் ஹியர் யூனா நீங்க சொல்றது எனக்கு கேட்கலங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ வேகமா பேசுங்க அப்படின்னா ஸ்பீக் லவுட்லி. வேகமா பேசுங்கன்னா நீங்க பேசுறது எனக்கு கேட்கலன்னா ஐ கேனாட் ஹியர் யூ. இப்போ சத்தமா பேசுங்கன்னா ஸ்பீக் லவுட்லி. ஏங்க இவ்வளவு சத்தமா பேசுங்க, கொஞ்சம் ஸ்லோவா பேசுங்கன்னா ஸ்பீக் ஸ்லோலி. அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப என்ன சொன்னாரு? எனக்கு கால் யூ லேட்டா அப்படின்னு கேக்குறாங்க. லெட்டர்னு இருக்கு, லேட்டர்னு வரும். சரிங்களா? கேன் ஐ கால் யூ லேட்டர் அப்படின்னா நான் உங்களுக்கு திரும்பி கூப்பிட்டுமா? அப்போ திரும்பி கூப்பிடுறாரு. அப்ப என்ன கேட்கிறாரு? எப்பா இப்போ ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஆர் யூ ஃப்ரீ நவ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆர் யூ ஃப்ரீ நவ்? இப்பயாவது ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து இந்த சென்டென்ஸ் பாருங்க. கேன் வி டாக் நவ்? நம்ம இப்போ பேசலாமா? ஆர் யூ பிஸி நவுனா, ஆர் யூ ஃப்ரீ நவுனா நீ இப்போ ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா ஆர் யூ ஃப்ரீ நவுனா நீ இப்போ ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு அர்த்தம். அதை கேட்பல, ஆர் யூ பிஸி நவ் அப்படின்னு கேட்பேன். ஆர் யூ பிஸி அப்படின்னு கேட்டா நீ இப்போ பிஸியா இருக்கியா அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ ஃப்ரீனா, ஆர் யூ ஃப்ரீ நவுனா இப்போ நீ ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு அர்த்தம்.
புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கேன் வி டாக் நௌனா நாம இப்ப பேசலாமா? இங்க பாருங்க நிறைய இடத்துல கேன் வந்து யூஸ் பண்ணுவோம். கேன் ஐ கால் யூ லேட்டா? நான் உனக்கு திரும்பியும் கால் பண்ணலாமா? ஐ கேனாட் ஹியர் யூ. என்னால நீ பேசுறத கேட்க முடியல. ஐ கேனாட் அப்படின்ற வார்த்தை நம்ம வந்து மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாடல்ஸ். இந்த மாடல்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட பாசிபிலிட்டி எக்ஸ்பிரஷன், அதாவது என்னால ஒரு செயலை செய்ய முடியும் அதுக்கான பாசிபிலிட்டி, சரிங்களா, ஒரு ப்ரெடிக்ஷன், சரிங்களா, இந்த மாதிரி ஒரு பர்மிஷன் கேட்கிறப்போ ஒரு பாசிபிலிட்டியை சொல்றப்போ அப்படிலாம் சொல்றப்போ எனக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை நான் மாடல்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்போ கேனாட் அப்படின்னா ப்ரெசென்ட்ல என்னால ஒரு செயலை செய்ய முடியல அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தையா இருக்கு. அப்ப இங்க என்ன யூஸ் ஆகுது கேனாட் அப்படின்ற வார்த்தை? ஐ கேனாட் ஹியர் யூ அப்படின்னா, ஐ கேனாட் ஹியர் யூ அப்படின்னா நீ பேசுறதை என்னால கேட்க முடியல பசங்க, சத்தமா பேசு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ நீங்க என்ன சொல்றாங்க? ஆர் யூ ஃப்ரீ நவ்? அப்ப இப்பயாச்சும் ஃப்ரீயா இருக்கிறியா? ஆர் யூ ஃப்ரீ நவ்னா இப்ப ஃப்ரீயா இருக்கிறியா? இல்ல ஆர் யூ பிஸி அப்படின்னு கேட்டா ஆர் யூ பிஸி இப்ப பிஸியாவா இருக்க? ரெண்டுமே வருதான். ஆர் யூ ஃப்ரீ அப்படின்னாலும் ஃப்ரீயாவா இருக்கியா இல்லையா அப்படின்ட்டு பதில் சொல்லுவாங்க. ஆர் யூ பிஸினா ஆமா பிஸியா தான் இருக்கேன்னா எஸ், இல்லைன்னா நோ அப்படின்னு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அப்ப இங்க ஆர் யூ ஃப்ரீ நவ்னா ஃப்ரீயா இருக்கிறியா? கேன் வி டாக் நவ்? இப்போ நம்ம பேசலாமா அப்படின்னு அர்த்தம். அப்பப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் இப்ப பிஸியா தான் இருக்கேன், நான் வந்துட்டே இருக்கேன், ஐ ஆன் தி வே, ஐ வில் ரீச் யூ சூன் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஆன் தி வே அப்படின்னா நான் வந்துட்டே இருக்கேன். ஐ வில் ரீச் யூ சூன்னா நான் இங்க உங்ககிட்ட சீக்கிரம் வந்துருவேன், அங்க சீக்கிரம் ரீச் பண்ணிடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இது என்ன சென்டென்ஸ்? கடைசியில என்ன சொல்லுவேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு? ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங், தேங்க்யூ ஃபார் இன்ஃபார்மிங். எனக்கு அந்த தகவல் தெரிச்சதுக்கு ரொம்ப நன்றி, ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஃபார் காலிங், தேங்க்யூ ஃபார் இன்ஃபார்மிங், டாக் டு யூ லேட்டர். ஓகே, நான் உங்களுக்கு அப்புறமா பேசட்டுமா? டாக் டு யூ லேட்டர். நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். ஹேவ் எ குட் டே. அப்போ உங்களோட கன்வர்சேஷன் முடியும் போது நீங்க கண்டிப்பா இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் காலிங், இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் காலிங்னா நீங்க மொபைல் நெட்ஒர்க்ல நம்ம என்னென்ன நெட்ஒர்க் யூஸ் பண்றோமோ அந்த கஸ்டமர் கேர் பேசி முடிக்கும் போது அந்த வாய்ஸ் வரும்ல, தேங்க்யூ ஃபார் காலிங், ஹேவ் எ குட் டே அப்படிலாம் வரும்ல, அதுதான் இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுனா மட்டும்தான் உங்களுக்கு டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் சூப்பரான வார்த்தை. எப்பவுமே நீங்க ஒருத்தவங்கள ஃபோன் பேசி முடிக்கும் போது தேங்க்யூ ஃபார் காலிங், ஹேவ் எ குட் டே, ஐ வில் டாக் டு யூ லேட்டர், டாக் டு யூ லேட்டர், நான் உங்களுக்கு அப்புறம் பேசுறேன், தேங்க்யூ ஃபார் காலிங், ஹேவ் எ குட் டே அப்படின்னு சொல்லிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம 17 சென்டென்ஸ் பார்த்தாச்சு. இதையெல்லாம் போன்ல நம்ம பேசும்போது அந்த கன்வர்சேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். ஓகேங்களா? ஓகே, ஓகே. நான் ஃபர்ஸ்ட் ஒன்று அப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த ஸ்போக்கன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ரிட்டன் இங்கிலீஷ் பிளஸ் கிராமர் எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறோம். அதுல இன்னைக்கு ஸோ அப்போ இங்க பாருங்க, இந்த வார்த்தைகள்லாம் என்னென்ன? ஃப்ரேசல் வெர்பு அப்படிங்கிறது ஒரு வெர்பு இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு நவுனோ இல்ல அட்ஜெக்டிவோ இருக்கிற வார்த்தை. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, கெட் பேக் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன்ல. ஓகே, ஐ வில் கெட் பேக் டு யூனா இந்த ஃப்ரேசல் வெர்பு மொத்தமான வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம், மறுபடியும் திரும்பியும் அப்படின்னு அர்த்தம். அப்ப கெட் பேக் அப்படின்ற வார்த்தைக்கு ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம சென்டென்ஸ்ல இதை யூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? ஓகே, ஐ வில் கெட் பேக் டு யூ. ஓகே, ஐ வில் கெட் பேக் டு யூ அப்படின்னு சொல்லுவோமா? ஓகே, ஐ வில் கெட் பேக் டு யூ அப்படின்னு சொல்லுவோமா? ஓகே, அப்படின்னா பாருங்க, ஐ வில் கெட் பேக் டு யூனா ஓகே நான் உங்களுக்கு அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த கெட் பேக் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன? ரிட்டர்ன் அர்த்தம், மறுபடியும் நான் உங்களே திரும்ப கூப்பிடுறேங்கன்னு சொல்லுவோம்ல, அப்போ அதுக்கு அதுதான் வார்த்தை. அப்போ இந்த ஃப்ரேசல் வந்து எப்படி வருது? கெட் பிளஸ் பேக், ஒரு வெர்ப் இருக்கு, செயலை குறிக்கிற வார்த்தை, அதுக்கு அடுத்தது ஒரு நவுன் இருக்கு இல்ல ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு செட்டான வார்த்தை. சரிங்களா? ஒரே செட்டான வார்த்தை, அதுக்கு ஒரே மீனிங் தான் இருக்கும். இதுல நம்ம வந்து தனியா பிரிச்சு பார்க்க கூடாது. கெட்டு தனியாகவும் பேக் தனியாகவும் பார்க்க கூடாது. ஓகேவா?
ஸோ இப்போ இந்த மாதிரி ஃப்ரேஸில் இருப்போம் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இது பாருங்க. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, நான் ஒருத்தவங்க கூட ஃபோனில் பேசுகிறேன். அவங்க அப்படி பேசும்போது நான் என்னென்ன ஃப்ரேஸில் இருப்பெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க. ஹேங் ஆன் எ மினிட் அப்படின்னா, ஹேங் ஆன் எ மினிட் ரொம்ப முக்கியமான ஃப்ரேஸில் இருக்கும். சில பேர் நினைப்பாங்க ஹேங்னா தொங்க விடுறது, ஆன்னா மேலே, அப்போ மேலே தொங்க விடுறது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைங்க. ஹேங் ஆன் எ மினிட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹேங் ஆன் அப்படின்னா வெயிட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். வெயிட் அப்படின்னு அர்த்தம். காத்திரு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹேங் ஆன் எ மினிட்னா ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லுவோம்ல ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது. ஒரு நிமிஷம் லைன்லேயே இருங்க, நான் உங்களை போய் கூப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த ஹேங் ஆன் அப்படின்ற வார்த்தை. ஹேங் ஆன்னா வெயிட் அப்படின்னு அர்த்தம். ரீசன் அது. ஓகேவா? அடுத்தது புத்ரோ. இங்க வந்து புட்டி துரோன்னு எழுதியிருக்கேன். புத்ரோ. இப்போ நம்ம என்ன கேட்போம் ஃபோன் எடுத்த உடனே? இஸ் சம்பத் தேர், இஸ் சம்பத் தேர், இஸ் சம்பத் தேர் அப்படின்னு கேட்டோம்னா, சம்பத் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவோம்? அவருங்க இல்லைங்க. அப்படியா? அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் அவர் கூட கால் கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த கால் கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றது இந்த புத்ரோ. வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. புத்ரோன்னா கனெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை கால் கனெக்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ வெயிட், ஐ வில் புட் யூ த்ரோ டு சம்பத் அப்படின்னு அர்த்தம். அப்போ சம்பத் கிட்ட நான் உங்க வந்து ஐ வில் புட் யூ த்ரோ டு சம்பத் அப்படின்னா, சம்பத் கிட்ட நான் உங்க காலை கனெக்ட் பண்றேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ரெண்டு புரிஞ்சிருச்சா? ஹேங் ஆன் அப்படின்னா இது வெயிட் பண்ணுங்க, புட்ரோனா ஓகே கனெக்ட் அப்படின்னு அர்த்தம், நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்க பிக்கப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பிக்கப் தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியும். பிக்கப் அப்படின்னா போனை எடு அப்படின்னு அர்த்தம். ஹி இஸ் நாட் பிக்கிங் அப் த கால், ஹி இஸ் நாட் பிக்கிங் அப் த கால் அப்படின்னா அவன் போனை எடுக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். ஹி இஸ் நாட் பிக்கிங் த கால்னா அவன் போனே எடுக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது ஓகேங்க. அவனுக்கு வந்து நான் அவனுக்கு கூப்பிட்டேன், பட் அவன் வந்து இங்க இல்லை. ஸோ அதனால நான் உங்களுக்கு வந்து ஏதாவது தகவல் சொல்லணுமா, ஏதாவது மெசேஜ் அவங்கள்ட்ட பாஸ் பண்ணணுமா? would you like to leave a மெசேஜ்? நீங்க ஏதாவது அவங்கள்ட்ட சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லும்போது தான் would you like to leave a மெசேஜ். நீங்க ஏதாவது அவங்களுக்கு தகவல் தெரிவிக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் சொல்லுவாங்கல்ல, நம்ம ஃபோன் பண்ணுவேன், என்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணேன்னா, அம்மா எங்கம்மா, அவன் எங்க போயிருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, அப்பா அவன் இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்படின்னா அவன் எங்க போயிருக்கான், எப்போ வருவான் அப்படின்னு கேட்போம். இல்லப்பா அவன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தெரியலன்னு சொல்லும்போது, ஓகே ஏதாவது முக்கியமான விஷயமாப்பா, அவங்ககிட்ட ஏதாவது தகவல் சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்ன சொல்லணும்? would you like to leave a மெசேஜ்? நீ ஏதாவது அவனுக்கு தகவல் சொல்ல விரும்புறியா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து ஏதாவது அவனுக்கு தகவல்ல இல்ல செய்தி சொல்ல விரும்புறியா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே அடுத்து இது பாருங்க. would you like to talk to, இது பாருங்க. இது வந்து இல்ல இல்ல ஐ would ஐ would like to talk to சம்பத். என்னப்பா ஏன் ஃபோன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ would like to talk to சம்பத் அப்படின்னா, நான் சம்பத் கூட பேச விரும்புறேன் அப்படின்னு அர்த்தம். நான் சம்பத் கூட பேச விரும்புறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது என்ன வார்த்தைன்னா, மே ஐ நோ, நான் தெரிஞ்சுக்கலாமா ஹூ இஸ் ஸ்பீக்கிங், நான் யார் பேசுறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அர்த்தம். மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங்னா யார் பேசுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்பேன்ல. யாருங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங். யார் பேசுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னா மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங். இதுவே இது பாருங்க. என் கூட யாருங்க பேசுறது, ஹூ ஆம் ஐ ஸ்பீக்கிங் டு, என் கூட யாரு பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது
ஹூ ஆம் ஐ ஸ்பீக்கிங் டு. சரிங்களா? அப்போ இங்க இந்த கடைசி சென்டென்ஸ் பாருங்க. ஹேங் அப். ஹேங் அப் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹேங் ஆன் அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இதுவே ஹேங் அப்னா கட் பண்ணு, காலை கட் பண்ணியாச்சு, கால் முடிச்சாச்சு, பேசி முடிச்சாச்சு அப்படின்னு அர்த்தம். ஹேங் அப்னா பேசி முடிச்சாச்சுன்னு அர்த்தம். ஹங் அப்னா பேசி, இங்க பாருங்க, ஹேங் அப்னா பேசி முடி அப்படின்னு அர்த்தம். பேசி முடி அப்படின்னு அர்த்தம். ஹங் அப்னா பேசி முடிச்சாச்சு அப்படின்னு அர்த்தம். பேசி முடிச்சாச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க, அவன் வந்து பேசிக்கிட்டே இருந்தான்ப்பா, என்னன்னே தெரியல, செம கோவத்திலேயே போனை வச்சுட்டான் அப்படின்னும் போது ஹி he hung up the call angrily. சரிங்களா? he hung upனா அவன் போனை வச்சுட்டான். எப்படி வச்சானா? ரொம்ப கோவமா. he hung up the call, அந்த போனை எப்படி வச்சானா? பேசிட்டு இருக்கிற காலை கோவமா வச்சானா? ஓகேவா? அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு என்னன்னா ஃப்ரேசல் வெர்பு ப்ளஸ் வந்து கிராமர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். ஸோ அப்போ இதெல்லாம் பாருங்க. ஹேங் ஆன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். புட்டி த்ரோனா புட்ரோனா கால் கனெக்ட் பண்றேன், வெயிட் பண்ணுங்க, கால் கனெக்ட் பண்றேன். பிக்கப்னா போனை எடுக்கிறது. would you like to leave a மெசேஜ் அப்படின்னா நான் ஏதாவது அவனுக்கு தகவல் சொல்லணுமா, இல்லை நீங்க ஏதாவது தகவல் சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு அர்த்தம். இல்லை நான் வந்து சம்பத் கூட பேச விரும்புறேன் அப்படின்னா ஐ would like to talk to சம்பத். என்னது who am I speaking to, என் கூட யார் பேசுறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஹேங் அப் அப்படின்னா போனை வை அப்படின்னு அர்த்தம். ஹேங் ஆன் அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஹேங் அப் அப்படின்னா போனை வை அப்படின்னு அர்த்தம். பேசி முடி அப்படின்னு அர்த்தம். அப்போ அவன் பேசி முடிச்சுட்டு வேகமா போனை வச்சுட்டான், கோவத்துல ஃபேனை வச்சுட்டான் அப்படின்னா ஹி ஹங் அப் த ஃபோன் ஆங்க்ரிலி அப்படின்னா அவன் கோவமாவே பேசி முடிச்சிட்டான். இதுதான் நான் ஸ்டார்டிங்ல கேட்ட கேள்விக்கான பதில். ஓகேங்களா? ஓகே, அப்போ இன்னைக்கு கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்ம வேற கிளாஸ்ல வேற டைட்டில்ல மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்க மறக்காம. ஓகேங்களா? பை. நாளைக்கு மீட் பண்ணலாம்.